ஹாய், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இந்த கப்பில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி இந்த பவுடரை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் சேர்த்து மாவை வந்து பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து மாவை பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் பிசைஞ்சாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து மறுபடிக்கும் மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு சப்பாத்தி கட்டையில் நம்ம மாவை வந்து நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சு நம்ம மாவை வந்து நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ நான் எண்ணெயை வந்து சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இதை வந்து நம்ம சூடான எண்ணெயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு திருப்பி விட்டு நம்ம இந்த ஸ்நாக்ஸை வந்து பொரித்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள், அவ்வளோதான், நம்ம ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக ரொம்பவே கிறிஸ்பியாக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு.